எலெக்ஷன் நேரத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவங்க மறைக்கக்கூடிய ஒரு உண்மையை இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. 100 பேர் இங்கே வாழ்கிறோம்னா வெறும் 5 பேர் வாழ தேவையான அளவுக்கு தான் இங்கே ரிசோர்ஸஸ்ன்றது இருக்குது. நிலங்கள், தொழில்கள், மீதி எல்லா வளங்களுமே. ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும்போதும் இந்த 5% ரிசோர்ஸஸை யார் கைப்பற்ற போகிறாங்க, இது என் ஜாதிக்காரருக்கு தான் வேணும், இது என் மதத்துக்காரருக்கு தான் வேணும்னு இதுக்காக தான் எல்லாருமே போட்டி போடுறாங்க தவிர்த்து இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு யாரும் போட்டி போடுறது கிடையாது. இங்கே வேலை இல்லாமல் தான் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ தகுதியான மனுஷன் ஒருத்தவங்க இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்காகையாவது சரி செஞ்சே ஆகணும். 5% இருக்க இந்த ரிசோர்ஸஸை 100% நம்ம உயர்த்தணும். இப்படி மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே, எல்லா மனுஷங்களுக்குமே அவங்களோட வாழ்க்கை தரம் ஒரு படி மேலே உயரும். கடைசியாக ஒரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க அந்த நாள் வரைக்குமே இந்த சாதனையை தமிழ் சமுதாயத்து மக்கள் தான் செஞ்சாங்கன்றதை யாருமே மறக்க மாட்டாங்க. இதை செஞ்சு முடிக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரு அர்த்தமாக நான் பார்க்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்குமே, எனக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் போட்டி போடணும்னா 25 வயசு ஆகியிருக்கணும். எப்போ 25 வயசு ஆகும் தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய எண்ணங்கள் இது ரொம்ப உறுதியானது. இந்த உறுதியான எண்ணம் கொண்டனா என் வாழ்க்கையில் என்றைக்குமே தடுமாற மாட்டேன். நீங்கள் என்னை அடுத்த முறை பார்க்கும்போது இந்த ஊரில் ஒரு பிரம்மாண்டமான சமுதாயத்தை கட்டி எழுப்ப தேவையான எல்லா திறமைகளையுமே எனக்குள்ளே நான் செதுக்கி இருப்பேன். இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கலாம், தோக்க கூட செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஆரம்பம்தான்.